வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. நாம இன்னைக்கு பார்க்க போற கதை உயர்ந்த மனிதர்கள். கதைக்குள்ள போலாமா? சுரேஷ் படத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் சரஸ்வதி. அவள் மடியில் சுமனும் ரேகாவும் படுத்து கொண்டு இருந்தனர். ஏமா சரஸ்வதி, இப்படியே அழுதுகிட்டு இருந்தா போனவன் திரும்பி வரவா போறான்? போய் பொழப்ப பாருமா. இனிமே நீதான் உன் குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவா இருக்கணும். போனவன் நல்ல ஆன்மா, அதனாலதான் காரியெல்லாம் நல்லபடியா நடந்தது. நாங்க கிளம்புறோம், பாத்துக்கோ என்று வந்திருந்த அனைத்து சொந்தங்களும் கிளம்பின. வீடே வெறிச்சோடியது. சரஸ்வதிக்கு இப்பொழுதுதான் பயம் அதிகரித்தது. சுரேஷ் படத்தை பார்த்து, ஏங்க, நான் என்ன பண்ண போறேன்? என்னை எங்கேயுமே அனுப்பாம வெளி உலகமே தெரியாம வச்சிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு விட்டுட்டு போயிட்டீங்க. நம்ம குழந்தைங்களை நான் எப்படி வளர்க்க போறேன்? எனக்கு எதுவுமே தெரியாதே, யாரையுமே தெரியாதே. நான் என்ன பண்ண போறேன்? அந்த பாழா போன மாரடைப்பு எனக்கு வரக்கூடாதா? நான் போயிருக்க கூடாதா என்று கதறினாள். 10 வயதான சுமன் ஓடி வந்து அவன் தாயின் வாயை பொத்தினான். அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, எங்களுக்கு நீங்க வேணும்மா என்று கதறினான். 8 வயதான ரேகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மாவும் அண்ணனும் அழுவதை பார்த்து அவள் விம்ம ஆரம்பித்தாள். இருவரையும் வாரி அணைத்து சரஸ்வதி, இல்லடா இல்லடா கண்ணே, அழாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களை பத்திரமா பார்த்துக்க தான் கடவுள் என்கிட்ட உங்களை ஒப்படைச்சிருக்காரு. உங்க அப்பா என்கிட்ட உங்களை விட்டுட்டு போயிருக்காரு. நான் உங்களை பார்த்துக்குவேன். உங்களை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்குறேன் என்று தன் மார்போடு அணைத்து கொண்டாள். மறுநாள் காலை பிள்ளைகளை பள்ளியில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தாள். தனது தாலி சரடை எடுத்தாள். அதை உற்று பார்த்து கொண்டு நின்றாள். பின்னர் விறுவிறு என்று வெளியில் நடந்தாள். பேங்கிற்கு சென்று அதை அடமானம் வைத்தாள். வந்த பணத்தில் ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கினாள். வீட்டு வாசலில் டிஃபன் கடை ஆரம்பித்தாள். முதலில் ரோட்டில் வந்து சாப்பிட தயங்கியவர்கள் சரஸ்வதியின் கை ருசிக்காக இருவர் வர ஆரம்பித்தனர். தனக்கு வந்த முதல் பணத்தை சுரேஷ் படத்தின் முன் வைத்தாள். நீங்க வாங்கி போட்ட தாலி சரடு, அதை வச்சுதான் இந்த தொழில் ஆரம்பிச்சேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க, உன் சமையல் ருசிக்கு அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு. அந்த வார்த்தையை நம்பி ஆரம்பிச்சிருக்கேன். அதுல வந்த முதல் பணம் தான் இது. நீங்க தான் துணையா இருந்து எங்களை காப்பாற்றணும் என்று வேண்டினாள். 1 மாதத்தில் சரஸ்வதி கடை போடும் வரை காத்திருக்கும் அளவு மக்கள் சேர்ந்தனர். சரஸ்வதி கூட்டம் அதிகமானாலும் விலையை ஏற்றவில்லை. ருசியை இன்னும் அதிகமாக்கினாள். 6 மாதத்தில் அந்த வீதியில் ஒரு சிறு கடையை வாடகைக்கு எடுத்தாள். உதவிக்கு ஒரு ஆள் போட்டு கொண்டாள். நேர்மையான வியாபாரம். தனக்கென்று ஒரு கோடு போட்டு கொண்டு வாழ தொடங்கினாள். 2 வருடத்தில் மெயின் ரோடில் ஒரு சிறிய ஹோட்டல் ஆரம்பித்தாள். பிள்ளைகள் நன்கு படித்தனர். அவர்கள் படிப்பில் எந்த குறையும் வைக்காமல் பார்த்து கொண்டாள். பிள்ளைகளும் வெகு சூட்டிகையாக வளர்ந்தனர். சரஸ்வதி அல்லும் பகலும் உழைத்தாள். நாட்கள் உருண்டோடியது. சுமன் பிஇ முடித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தான். கை நிறைய வருமானம். ரேகா இந்த ஆண்டோடு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்தாள். அம்மா, நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், இன்னும் எதுக்கு ஹோட்டல் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஹோட்டலுக்குன்னு சில பேர் ரெகுலராக வராங்க. அவங்களுக்காகவாவது நான் ஹோட்டல் நடத்தணும். ஒரு தாயை போல பிள்ளைக்கு ருசியா சமைச்சு போடுறேன். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கும் ஒரு திருப்தி. சரி, மாப்பிள்ளை வீட்டில் பத்திரிக்கை காமிச்சிட்டு வர சொன்னேனே, போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்தம்மா, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கான். புடவை எடுக்கணுமா, ரேகாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாரு மாப்பிள்ளையோட அப்பா. சரிப்பா, நீயே ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு போயிட்டு வா. அம்மா, அப்படியே நமக்கு வேண்டிய புடவெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லு, முதல்ல பேங்க்ல இருந்து எடுத்து வச்சிடுறேன். அம்மா, நகை பாத்திரம் எல்லாம் நீங்களே சம்பாதிச்சு வாங்கிட்டீங்க. இந்த ட்ரெஸ் வாங்கறதாவது நான் பார்த்துக்கிறேனேம்மா. அட கிறுக்கு பயலே, எல்லாம் நம்ம பணம் தான்டா. நான் உழைக்கிறது உங்களுக்காக தான்டா. நாளைக்கே நான் ஓஞ்சி உக்காந்தா நீ தானே பார்க்க போற. இப்ப நீ சம்பாதிக்கிறத பத்திரமா சேர்த்து வை. வீடு நிலனும் வாங்கிக்கோ, அதுதான் நல்லது. இந்த கல்யாண செலவுலாம் நான் பார்த்துக்கிறேன் என்றாள் சரஸ்வதி. திருமண நாள் நெருங்கியது.
கல்யாண வேலை ஜோராக நடந்தது. அனைத்து சொந்தங்களுக்கும் துணிகள் எடுத்து வைத்து பத்திரிகை வைத்தனர் சரஸ்வதியும் சுமனும். அனைத்து சொந்தங்களும் கூடின. ஆளுக்கு ஒரு வேலையாக பகிர்ந்து கொண்டு போட்டி போட்டு வேலை பார்த்தனர். சரஸ்வதிக்கு ஆச்சரியம். இத்தனை நாள் இந்த சொந்தங்கள்லாம் எங்க போச்சு என யோசித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அண்ணி என்ற குரலை கேட்டு திரும்பினாள். கணவரின் தங்கை ராதா சிரித்து கொண்டே வந்தாள். கோலெல்லாம் போட்டுட்டேன், நீங்க வந்த அந்த புடவை நகெல்லாம் சரி பார்த்து எடுத்து வச்சிடலாம் என்று பரபரப்பாக கூறினாள். தோ வந்துடுறேன் ராதா என்று அவளுடன் சென்றாள் சரஸ்வதி. ரூமில் இருவரும் அமர்ந்து கொண்டு அனைத்தும் சரி பார்த்து எடுத்து வைத்து கொண்டு இருந்தனர். அண்ணி, என்ன ராதா, நம்ம சுமனுக்கும் அடுத்த வருஷம் கல்யாணம் முடிச்சிடலாமே, அவனுக்கும் வயசாகுது இல்ல? ஆமாம்மா, பார்க்கணும். அவனுக்குன்னு இனிமேலா பிறக்க போறா? பிறந்துட்டு இருப்பா. அதுதான் சொல்ல வந்தேன். பிறந்து இருக்காளே நம்ம வீட்லயே. என்ன அண்ணி அப்படி பாக்குறீங்க? என் மகன் நளினாவைத்தான் சொல்றேன் என்றாள் ராதா. சரஸ்வதி அவளுக்கு பதில் சொல்வதற்குள் அவளது தம்பி மனைவி உள்ளே வந்தாள். எங்க அண்ணி அந்த பக்கம் சொந்தமே வேண்டான்னு தான் ஒதுங்கிட்டாங்க. அவங்கள அம்போன்னு விட்டுட்டு போனப்ப அண்ணி எல்லாம் தெரியலையா? இப்ப என்ன வந்தது? எங்க சுமனுக்கு என் பொண்ணுதான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் என்றாள். இருவரும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர். சரஸ்வதி பேசாமல் வெளியில் எழுந்து சென்றாள். கல்யாண வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. முகூர்த்த நேரம் வந்தது. பொண்ணை கூப்பிட்டு வாங்கோ என்று ஐயர் கூறினார். ரேகா பட்டுப்புடவையில் நகை அலங்காரத்திலும் அம்மன் சிலையாகவே காணப்பட்டாள். என் பொண்ணு என்ன அழகு, கடவுளே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று திரும்பிக் கொண்டாள். ஐயர் மாங்கல்யம் கொண்டு வந்து அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்க வந்தவர் சரஸ்வதியை பார்த்து, நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ என்றார். அந்த ஐயருடன் வந்திருந்த அவரது மகன், ஏன்பா, அவங்க தானே பொண்ணோட அம்மா, ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டார். உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இருடா, இதெல்லாம் சுமங்கலிங்க செய்ய வேண்டியது என்றார். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அவங்க ஆசீர்வாதம் பண்ணாம எப்படி? சுமங்கலி இல்லைன்னா அவங்க தாய் இல்லைன்னா ஆகிடுமா என்று வாதிட்டார் அந்த ஐயரின் மகன். உனக்கு என்ன தெரியும், பேசாம இரு என்றார் அவரது தந்தை. இதற்குள் மாப்பிள்ளையின் தந்தை, ஏன் சுவாமி, எனக்கு கூட தான் மனைவி இல்லை, ஆனா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்களே என்றார். நீங்க ஆம்பளை. என்ன சார் ஆம்பளை பொம்பளை? பொம்பளை கணவனை இழந்துட்டு தனது 2 குழந்தையும் தன்னந்தனியா வளர்த்துருக்காங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த விதவை தாய் தான் இந்த பொண்ணை படிக்க வச்சாங்க, வேலை வாங்கி கொடுத்தாங்க, நகை வாங்கி கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளவு பண்றது ஒரு விதவை தாய். அவங்க ஆசீர்வாதம் மட்டும் பண்ணக்கூடாதா? இப்ப மட்டும் அவங்க ஒதுங்கி நிக்கணுமா என்று கேட்டார். இதற்குள் மாப்பிள்ளை, அத்தை, நீங்களே தாலி எடுத்து கொடுங்க, அப்பதான் நான் கட்டுவேன் என்றான். சரஸ்வதி தயக்கத்துடன் கடவுளையும் தனது கணவரையும் வேண்டிக் கொண்டு தாலி எடுத்து கொடுக்க திருமணம் இனிதே நடந்தது. சுமன் தன் தாயிடம் வந்தான். அம்மா, மாப்பிள்ளை வீட்டுல எந்த பணம் காசும் வேணாம், உங்க இஷ்டம் போல பண்ணுங்க, ஆகிற செலவுல நாங்க பாதி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்ப அவங்க நல்ல மனுஷங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவங்க உயர்ந்த மனுஷங்கன்னு. ஆமாண்டா கண்ணு, நம்ம பொண்ணு நல்ல இடத்துல தான் வாழ போறா. அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இத்துடன் உயர்ந்த மனிதர்கள் கதை முற்றும். மீண்டும் நாளைக்கு உங்களை வேற ஒரு கதையோட சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இணைப்பிலேயே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.